வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே ட்ரிப் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் ஷூட் பண்ணி 1 வீக் கிட்டே இருக்கும். வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. சரி, ஃபைனலாக வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தான். இதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. இது மருதமலை போகிற ரோட்டில், அதாவது அக்ரிகல்ச்சர் காலேஜ்குள்ளே இருக்குது இந்த பொட்டானிக்கல் கார்டன். அம்மாவை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக மைண்டில் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். மருதமலை போகிற ரோடுன்னு தெரியும், பட் அந்த பஸ் எங்கே நிற்கும்னு தெரியாது. அதனால் அங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு ரெட் பஸ்ஸில் தான் ஏறி இருந்தோம். ஃப்ரீ பஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் பஸ்ஸு இல்லை, டைமுக்கு தான் இருக்கும் பழக்கு. சரி அப்படின்ட்டு ரெட் பஸ்ஸில் ஏறிட்டோம். டிக்கெட் 11 ரூபா. 2 பேத்துக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துருந்தோம். குட்டீஸ் 2 பேத்துக்கும் டிக்கெட் இல்லை. பஸ்க்குள்ளே ஏறி ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, அதுங்களையும் தர்பூசணி மாங்காய் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. மானுக்கு ரொம்ப ஃபேவரேட்னா இந்த தர்பூசணி, எங்கே பார்த்தாலும் விட மாட்டான். அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு தங்கச்சி பையனுக்கு மாங்காய் வாங்கி கொடுத்துருந்தாங்க. காந்திபுரத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ட்ராவல் இருக்கும். பெருசாக ட்ராவலும் தெரியல. பாதி தூரம் வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தூங்கிட்டான் இந்த காத்தடிக்கிறதுக்கு. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமே முழிக்கல, அப்படியே தூங்கிட்டே தான் இருந்தான். சரி அப்படின்ட்டு தோல் மேலேயே போட்டுட்டு கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தேன். உள்ள என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு 50 ரூபா. அடல்ட் பீப்புளுக்கு 2 பேர்த்துக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்திருந்தோம், குட்டீஸ்க்கு இல்லை. உள்ளே என்ட்ரான உடனே இந்த சைடில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்ட்டு. ஒரு 100 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நுழையும் போதே ஒரு மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சுற்றியும் ஃபுல்லாக பச்சை பசேன்னு தான் இருந்துச்சு. அம்மா ஒர்க்கிங் உமன் தான், எப்போ பார்த்தாலும் வேலைக்கு தான் போயிட்டுருப்பாங்க. லீவுங்கிறது பெருசாக இருக்காது அவங்களுக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தாட் தான் எனக்கு இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 100 மீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோட் போகும். அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த ஏரியா. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக புல் தர தான். அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே வேறு அந்த ஓஸில் எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. குட்டீஸ் 2 பேரும் அங்கே போயிட்டு அந்த ஓஸில் எல்லாம் தண்ணி அடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னென்னா சட்டை ஃபுல்லாக நினச்சிருவானோ அப்படின்ட்டு வருது. பாதி நினச்சிட்டா, இதுக்கு மேலே விட்டோன்னு நினச்சிப்பான். ட்ரெஸ்ஸை எதுவும் எடுத்துகிட்டு வரல மானுக்கு. ட்ரௌசர் மட்டும் ஒரு 2 ட்ரௌசர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி போதும் விளையாடினது அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ரைட் சைடில் ஒரு ரோட் போகும், லெஃப்ட் சைட்லேயே ஒரு ரோட் போகும். லெஃப்ட் சைட் போனோன்னா குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா. சரி உடனே அங்கே கூட்டிகிட்டு போனால் வரமாட்டாங்க, மித்த இடம்லாம் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு, அது போக பாலம் எஃபெக்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நடந்து போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ் 2 பேரும் நல்லா தெரிஞ்ச மாதிரி அவங்க பேசாமல் கை கோத்துட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் பின்னாடி பேசிட்டு வந்திருந்தோம். இது நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது சிமெண்ட்டு மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பார்க்கும்போது நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த மரம் எஃபெக்டில் கலர் பெயிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைட் ஃபுல்லாக மூங்கில் எஃபெக்ட்டும், ஒரு சைட் ஃபுல்லாக மரம் எஃபெக்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் இது பெஸ்ட்டான ஏரியாவாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ் 2 பேரும் டோரா புஜியில் வர ட்ரோல் பாலம் வரும்ல, அந்த கான்செப்டில் 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த பாலத்துலேயே நடந்து வந்தோன்னா ஒரு விழா மரம் இருக்குது. அது டக்குன்னு பார்த்தோன்னே வில்வக்காயா இல்லை விழா மரத்து காயான்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த காய் உடஞ்சி கிடந்துச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் தான் விழா மரத்து காய். இந்த பழம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலலாம் நான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். நான் இல்லை கொஞ்சமாக சக்கரை போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது மேலேருந்து அப்படியே பழுத்து உடஞ்சி கிடந்துச்சு. ஒரு சிலது டேமேஜ் ஆகிருந்துச்சு. நல்லதாக பார்த்து பொறுக்கி சாப்பிட்ருந்தோம். அம்மாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போவும் ஆசைப்பட்டு பழமுதிர்ச்சோலை எல்லாம் வாங்கினோன்னா அந்தளவுக்கு பழுத்தது கிடைக்காது, ஓரளவு காயாக தான் இருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட் இருக்காது. ஆனால் இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லதாக ஒரு 4-5 இதை பொறுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பழுக்க வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு, டேமேஜ் ஆகாமல் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவாக கீழே இறங்கிட்டு ஒரு 4-5 காய் மட்டும் பொறுக்கி கொடுத்துருந்தாங்க. அதை தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள. இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல, பட் சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது.
விழா மரத்துக்கு கீழேயே ஒரு 1/2 hour வந்து அங்கேயே இருந்திருப்போம். ஜாலியாக விளையாண்டுட்டு அந்த பழம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. அதை கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும், நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்கும், நடந்து போக சூப்பராக இருந்துச்சு. அந்த வழியிலே வந்தோன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது அதோட ஓவர்வியூ வந்துட்டு என்னால் காமிக்க முடியல, அதாவது எடுக்க மறந்துட்டேன். ஆனால் வந்து ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருப்பேன். என்னோட வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி போட்டிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டெப்ஸும் வந்து அதிகமாக இல்லை, ஒரு 20 ஸ்டெப்ஸ் தான் இருந்துச்சு. அதில் ஏறி போனோன்னா அங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ஓரளவு வந்து வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்ன பயம்னா குட்டீஸ் 2 பேரும் கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்ட்டு பயந்துட்டு ரிட்டன் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே வந்துட்டு உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் வந்து அங்கங்கே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. சேர், அதாவது கல்லுலேயே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதில் உட்காந்துட்டு மோர் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மோர் தண்ணிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு என்ன குறையாக இருந்துச்சுன்னா, இன்னும் குட்டீஸ், என் தங்கச்சி, ஃபேமிலியாக ரொம்ப பேர் வந்திருந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. காலையிலேயே கிளம்பி வந்து மதியத்துக்கான லன்ச்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா அமைதியாக சாப்பிட்டுட்டு இப்படி குட்டீஸையும் நல்லா விளையாட வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அம்மாவும் நானும் போனனால வந்துட்டு 2 பேரும் மட்டுமே வந்துட்டு பேசிட்டு குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கட்டு இப்படியே தான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் ரொம்ப பேர் வந்துருந்துச்சுன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். அப்படியே வரும்போது கொஞ்சம் வெளியில் வெளியில் நடக்கும்போது வெயில் ஓரளவு தெரிய தான் ஆரம்பிச்சிச்சு. குட்டீஸ் 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ரெஸ்ட் ரூம்லாம் போக வச்சுட்டு அப்படியே இந்த முள்வேலிக்குள்ளே நடந்து போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த காகித பூலேயே வந்துட்டு வெரைட்டி ஆஃப் கலர் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு. அதை தாண்டி வரும்போது இந்த பிளாஸ்டிக் பூ மாதிரி இருந்துச்சு, ஆனால் வந்து நேச்சுரல் தான். பட் வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அப்படியே பிளாஸ்டிக் பூ தொட்டோ எப்படி இருக்கும் அது போல் இருந்துச்சு. அதை தாண்டி வரும்போது புதிர் பூங்கா அப்படின்ட்டு இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உள்ளே ஆள் போனதுக்கப்புறம் வந்து போகிறதுக்கான வழி வந்துட்டு இருக்கும், பட் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி வந்து கண்டுபிடிச்சி வர மாதிரி இருக்கும். குட்டீஸ் 2 பேர்த்தையும் உள்ளே அமுச்சு விட்டுட்டு அவங்க எப்படி வராங்க அப்படின்ட்டு நானும் அம்மாவும் பார்த்துட்டு இருந்தோம். மாறன் வந்து அங்கங்கன்னு வழி தேடிட்டே இருந்தான், எங்கே பூந்து வரலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாறன் தேடிட்டு வர்றது. பின்னாடி வந்துட்டு அவங்க அண்ணன் நடந்து வந்துட்டு இருந்தான். அவன் வந்துட்டு அவன் கூட வந்து ஃபன் பண்ணிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னப்பா நீ தான் வரணும், எப்படி வருவ? நீ எப்படி வேணா வா. வா பாடு. புதிர் பூங்கல்லேருந்து வெளியில் வந்தோன்னே இந்த ரோஸ் கலரில் வந்துட்டு பூ அழகாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அம்மாவுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு இடத்துல நின்று அம்மாவை ஃபோட்டோ எடுக்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா சுற்றி முற்றியும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஏரியாவாக தான் இருந்துச்சு எங்கே பார்த்தாலுமே. அதை தாண்டி வரும்போது ப்ளே ஏரியா, அதை பார்த்த உடனே 2 பேத்துக்கும் அவ்வளோ ஒரு குஷி. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கிளி, அந்த முயல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது குட்டி கூண்டில் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப அதிகமான அனிமல்ஸ்லாம் இல்லை. முயல், 2 வெரைட்டி ஆஃப் கிளி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குருவி, இது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ப்ளே ஏரியா. ஃபஸ்ட்டு இதை போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு முயல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அதோட கண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் அதை ஜூம் பண்ணி இப்படியே எடுத்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குருவி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஒயிட் கலரில் குருவி தான் இருந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதிகமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. 1-2 தான் இருந்துச்சு அங்கங்கன்னு பறந்துட்டு. பக்கத்து கூண்டில் வந்து கிளி, இந்த கிளி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பறந்துக்கிட்டு. சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பயங்கர சவுண்டு, கிச்சுன்னு கத்திட்டே இருந்துச்சு. அது பக்கத்துலேயே இன்னொரு கிளி வச்சுருக்காங்க. கிளி, முயல் இவ்வளோதான், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு விளையாட போயிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ப்ளே எங்கே போகுது வண்டி? எந்த ஊருக்குடா போகுது? குட்டியா இருக்கா? குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமவும் என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி ஏகப்பட்ட விளையாடுறதுக்கான பொருள்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க குழந்தைங்களோட மைண்ட் செட் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்மாவும் நல்லாவே ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு என்னை ஊஞ்சலில் ஆட சொல்லிகிட்டே இருந்திருந்தாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலேயே வந்துட்டு அந்த ப்ளே ஏரியாலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நான் குட்டீஸ் கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தேன். அம்மா வந்து வந்ததுலேருந்து ஊஞ்சலே தான் ஆடிட்டு இருந்தாங்க அங்கேருந்து போகிற வரைக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து. பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு வயசான கப்பல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுமே வந்துட்டு 2 ஊஞ்சலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க.
ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம், இருக்க வரைக்கும் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்துட்டு வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. குட்டீஸ்க்கு சர்க்கஸ் பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. வந்து 2 பேரும் வந்து சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துக்கணும். 2 சைட்லேயுமே வந்து பிடிக்கிற மாதிரி கம்பி எதுவும் இல்லை, சறுக்கி பார்த்து தான் வரணும். பொறுமையாக வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு அங்கிள் வந்து அவங்க பேரனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க விளையாட வைக்கிறதுக்காண்டி. அவங்களோட சேர்த்து குட்டீஸ் 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போமா நானே வந்து விளையாட வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து என்னை போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே தான் ஆட்டி விட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் வந்து மைண்டுக்கு வந்துட்டு வேலை கொடுக்குற மாதிரி கேம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வளையமா அதில் வந்து மாறன் வந்து ஃபுல்லாகவே வந்து நடந்து வந்துட்டான். லாஸ்ட் வந்து 3 வளையம் வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனால் வந்து தாண்டி வர முடியல. அந்த லாஸ்ட் வளையம் தாண்டும் போது வந்து அடிபட்டுச்சு பழுக்கு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு பார்க்கும்போதே, வலிச்சிருக்கும் பழுக்கு. அதுக்கப்புறம் அவனால் தாண்ட முடியல. என்னை தூக்க சொல்லியிருந்தான். சரி அப்படின்ட்டு தூக்கிட்டு வெளியில் வந்துட்டேன். இவ்வளோ தூரம் அவன் வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. இன்ன வரைக்கும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணதில்லை. அழகாக வந்து ஒவ்வொரு காலாக எடுத்து வச்சுட்டு நடந்துட்டு வந்திருந்தான். அவனை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேம் விளையாட போயிட்டான். அதுலேயுமே வந்துட்டு சின்ன சின்ன கல் மாதிரி பதிச்சிருந்தாங்க அந்த சர்க்கிளில். அதில் வந்து ஏறி அழகாக மேலே ஏறி போயிட்டான். குழந்தைக்கு வர மனசே இல்லை. இன்னும் வந்துட்டு ஒரு நாள் பொழுது விட்டாலுமே அங்கேயே விளையாண்டுட்டு இருப்பான் பழுக்கு. அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். டைம் வந்து அங்கேயே வந்துட்டு ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருக்க வேணாம், ஏன்னா 6 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு குட்டீஸ் கூப்பிட்டுட்டே இருந்தோம். வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்படியும் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். அங்கே சுற்றி பார்க்க வந்தவங்களோட ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்தவங்க தான் ரொம்ப பேராக இருந்தாங்க. ஒரு 50 பேத்துக்கு மேலே நான் பார்த்துருப்பேன். அங்கங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கன்சீவாக இருக்கவங்க, குழந்தை பிறந்து இப்போ தான் 1 month ஆகிற கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. தூக்கிட்டு வந்து புள்ளையில் வந்து டவல்லாம் விரிச்சு போட்டு குழந்தை படுக்க போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலும் கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வரும்போது ஒரே அழுக சத்தமாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. பாவம் அந்த குழந்தைய வந்து சிரமப்படுத்திட்டு அந்த புள்ளையிலெல்லாம் படுக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து அதில் ஒரு நல்ல மெமரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் மாறனையும் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. மாறனுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் வந்துட்டு பண்ணது கிடையாது. பட் அதெல்லாம் பார்க்கும்போது மாறனுக்கு பண்ணியிருந்தா அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மதியம் அந்த புல்தரையில் நடந்து போகும்போது ஓரளவு வெயிலாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் தான் அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வெயில் அடிக்குதுன்ட்டு குட்டீஸ் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் ஈவினிங் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வெயில் வந்து அவ்வளோக்கும் தெரியல, சில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அங்கேயே உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மாறன் வந்து ஒரு பட்டாம்பூச்சி விரட்டி பிடிச்சிட்டே இருந்தான். கையிலேயே சிக்கலை, பின்னாடியே போயிட்டே இருந்தான். ஒரு வழியாக வந்துட்டு அது பிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரிட்டன் அவனே வந்துட்டான். அவங்களே இடத்த காலி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்மளே கிளம்பி வந்துடணும் அப்படின்ட்டு ஒரு 5:30 போலலாம் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தப்போ தான் வந்து ஒரு பஸ் போச்சு. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஒரு ஃப்ரீ பஸ் வந்துச்சு, அதில் ஏறிட்டோம். பட் வந்து அது சிங்காநல்லூர் போகிற வழி பழுக்கு, வேறு ரூட்டில் போயிடும் அப்படிங்கவும் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு அங்கே இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் நின்னோம். அதுக்கப்புறம் திருப்படியும் வந்து ரெட் பஸ் தான் வந்துச்சு. திருப்படியும் டிக்கெட் எடுத்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அந்தளவுக்கு வந்து சார்ஜ் இல்லை. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 11 ரூபாங்கும் போது வந்து 2 ஆளுக்கு வந்து 22 ரூபா தான். போக 22 ரூபா, வர 22 ரூபா. அது போகும். அங்கே சுற்றி பார்க்குறதுக்கான அமௌண்ட் அவ்வளோதான். லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு ஹாஃப் டே ட்ரிப் இல்லை 1 day ட்ரிப் வந்துட்டு போயிட்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான வந்து பிளேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ வந்துட்டு நான், மாறன், ஹஸ்பண்ட் 3 பேரும் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஃபைனலாக காந்திபுரத்துக்கு ஒரு 6 o'clockலாம் வந்துட்டோம். அம்மாவுக்கு அங்கே எதுவுமே வாங்கி கொடுக்கல, குட்டீஸ்க்கும் வாங்கி கொடுக்கல. போகும்போது வந்து அந்த மாங்காய், அது போக வந்து வாட்டர்மெலன் வாங்கி கொடுத்தது தான். அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் கேட்டு பார்த்தோம். அங்கே காந்திபுரத்தில் அந்த ரோட் சைடில் அங்கே எதுவும் இல்லைங்கிறனால குட்டீஸ் 2 பேத்துக்கு வந்து ஃப்ரூட்டி மட்டும் வாங்கி கொடுத்து வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 3 ஸ்டாப் தான், டக்குன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் குவார்ட்டர்ஸ்குள்ளே இருக்க ஆவின்லேயே கூட்டிகிட்டு போய் அம்மாவுக்கு ஐஸ்கிரீம், அப்புறம் குட்டீஸ் 2 பேத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த டே இப்படி தான் போச்சு. இன்னொரு லெவலில் இணைவோம். இந்த vlog பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.